தீபாவளி ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீ மைசூர் பாக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உருளி வச்சுருக்கேன். உருளியில் வந்துட்டு 5 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து சேர்த்துருக்கேன். 5.5 கப்பே இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மெஷர்மெண்ட் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கப் எடுத்திருக்கேன். கீ வந்து எடுத்துக்கிறேங்க. நல்லா மெல்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிக்கணும். அதே போல் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் இது சூப்பராக நம்மளுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகணுங்க. இன்னும் கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ண போகிறேன். தனியாக இந்த பாட்டிலில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதையும் சேர்த்துக்கிறேன். மெல்ட் ஆனதுமே நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும். கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயில் வந்துட்டு இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப். அமுல்லியா வந்துட்டு பால் பவுடர், மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு சேர்த்தாச்சு. ஸோ இது போல் பீட்டரில் நம்ம இன்னும் நம்ம கீ வந்து சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாங்க. இந்த மாவில் வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். திக் பேட்டர்னா ஓகே. இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கீ வந்து சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு திக் பேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணுங்க திக்னஸ்ஸு. இப்போ நான் சர்க்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மெஷர்மெண்ட் கப்பு. ஒரு 2.5 கப்பாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குதுங்க. வாங்கின சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா குட் லைஃப்பில் வாங்கியிருக்கேன். அந்த சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ சில சர்க்கரைங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து இந்த வாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வந்து வாங்கிட்டேன். அதில் வந்து டஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நான் சக்கரை நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த பேட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க. சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ கீ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். கீ வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீட் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கிறோம். வந்து இப்போது சிம் பண்ணிட்டுருக்குங்க. நான் நீங்கள் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கீ எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணினே இருக்கிறோங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். சிம்மில் வச்சு தாங்க நான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்குங்க. கீ நல்லா கூட தாங்க சேர்த்துருக்கேன். கீ மைசூர் பாக்னா கீ அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து கடலை மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். கீ மைசூர் பாக்கு கீ அதிகமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இது நம்மளுக்கு வரல. ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கணும். நான் இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணுறேன். சிம்மில் இருந்தது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஹை பண்ண நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக அந்த பேட்டர் ஆனால் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஈவனாக இருக்காது. டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் மாறும். பட் கரெக்டாக நம்மளுக்கு இது போல் நம்ம இந்த கீ மைசூர் பாக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கீ எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீ வந்து சேர்த்தேன் இல்லையா, இல்லை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இன்னமும் கீ வந்து நம்ம சேர்க்கணுங்க. இன்னும் கொஞ்சம் கீ வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணிக்கிறேங்க. திரும்ப ஹீட் பண்ணி தாங்க நான் சேர்த்தேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கீ வந்து ஹீட் பண்ணி தாங்க சேர்க்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணிவிடுங்க.
இப்போ ரொம்ப ஸ்லோவாக தாங்க, ஹை ஃப்ளேம்லேருந்து நம்ம ஸ்லோ பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால தான் நம்ம ஸ்லோவாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ கூட சேர்த்துருக்கிறதுக்கு காரணமே இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த கீயோடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க. கீ மைசூர் பாக்கோடைய ஸ்மெல்லு. கீ பாருங்கள் நல்லா மிதக்க வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவில் வந்து வச்சு ரெடி பண்ணிருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஹை ஃப்ளேமில் வச்சு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சு செஞ்சு பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துச்சுனாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மைசூர் பாக்கில், கீ மைசூர் பாக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது மும்பை ஸ்டைலுங்க. இது மும்பை ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம். அந்த ஸ்டைலில் தான் நம்ம செஞ்சுருக்குறோம். மும்பை ஸ்டைலில் கீ மைசூர் பாக் தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம் வாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ட்ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீ தான் வந்து வரும், நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், என் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரேக்குள்ளே சேர்க்க சொல்லிட்டேன். நான் வெயிட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால தாங்க சேர்த்தாச்சு. கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இது ஈவன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ மைசூர் பாக்கோடையது அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேங்க. ஸோ கீ வந்து கொஞ்சம் கூட தாங்க இருக்கும். இந்த பட்டர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆறணுங்க. நான் சூட இருக்கும்போதே எடுத்துட்டேங்க.